நான் வந்து ஒரு கூட்டுறவு சொசைட்டியை அமைச்சு உனக்கு வந்து மளிகை கடைலாம் வந்து மளிகை சாமான்லாம் வந்து நியாயமான விலைக்கு விற்பேன் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன்னா அது எவ்வளவு கேடுகட்ட நாடா இருக்கு பாருங்க நியூயார்க் நகரம். அமெரிக்கா பத்தி பெரிய அப்பாட்டக்கிற மாதிரி அமெரிக்கன் பேசுறீங்க. சோத்துக்கு வழி இல்லாத ஒரு நாடா இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது. சென்னையில எழுப்பக்கூடிய அதே குரல் தான் மம்தா நியூயார்க் நகரில் எழுப்புறாரு. நகரம் உழைக்கும் மக்களுக்கானது, உலகம் முழுக்க இருக்க நகரங்கள்லாம் கார்பரேட்டுகளுக்கானதே என வந்து ஆட்சியாளர்கள் முன்னெடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், முற்போக்கு சக்திகள், கம்யூனிஸ்டுகள், அதாவது தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் சென்னை மாநகரத்துல கார் ஓட்டிட்டு இருக்க இளைஞர்கள் இருக்கிறாங்க. இதே நிலைமை தான் நியூயார்க் நகர்ல இருக்கு. அங்கால அந்த அவர் என்ன பண்றாரு மம்தானி அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து மைய அரசியலுக்கு கொண்டு வந்து சோசியலிச கருத்துங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படிங்கிறது. நான் நடைமுறை சிக்கல்ல இதெல்லாம் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் பார்க்குறோம். இந்த கருத்துக்கள் உண்மையாலுமே பலன் கொடுக்குமா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் எப்படா வருவீங்க அப்படிதான் கேட்குறாங்க. இப்போ நம்மளே எங்களை ஏன் சார் நீங்களே ஜெயிக்காம இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இருக்கு. இடதுசாரி எதிர்காலம்னால இடதுசாரி தான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து நியூயார்க் நகரில் வந்து மம்தானோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் எங்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்கோ இல்லை ஒரு சோசியலிஸ்ட் அமைப்பு இருக்கோ அவங்களோட போய் இணைந்து கொள்ளுங்க. கமர டாக்கிஸ் தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் தோழர் செல்வா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு 34 வயதான ஒரு இளைஞர் அமெரிக்கா மாதிரியான மிகப்பெரிய முதலாளித்துவ நாட்டில் நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவரை பற்றி நிறைய உள்ள பேச வேண்டியது இருக்குது. முதல்ல அவருடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தோழர்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொதுவாக நியூயார்க் நகர்னா நம்ம வந்து சினிமாவில் வந்து ஜோதிகாவுடைய நினைவோடு வந்து நியூயார்க் நகரம் வந்து எப்படி தனிமையில் வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சூர்யா பாடுற பாட்டு தான் வரும். இன்றைக்கி அவர் வந்து மனைவி இல்லாமல், காதல் மனைவி இல்லாமல் துயரத்தில் வந்து நியூயார்க் நகரத்தினுடைய அவருடைய இருப்பை வந்து வேதனையோடு வெளிப்படுத்தியிருக்கோம் அந்த பாடல். எனக்கு இதை பார்த்தோன்னா அதுவே நம்ம அதற்கு எதிர்மறையாக ஒரு நியூயார்க் நகரம் வந்து வீழ்த்து அடைந்திருக்கிறது. அதாவது கம்யூனிசம் குறித்து பூச்சாண்டி காட்டி கொண்டிருந்த ஒரு நாட்டில் மிக முக்கியமான நகரத்தில், உலகத்தினுடைய மிக முக்கியமான நகரத்தில் முதலாளித்துவ கொள்கைக்கு எதிராக பேசி, கார்ப்பரேட்டுக்கு எதிராக பேசி, யூத இனவெறிக்கு எதிராக பேசி மனிதர்களுடைய வந்து வாக்குகளை பெற முடியும் என்பது வந்து என்னன்னா மம்தானியினுடைய வெற்றி வந்து பறைசாற்றிருக்கிறது. குறிப்பாக இதே அமெரிக்கா கடந்த ஆண்டு இதே நவம்பர் மாதத்தில் ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு கொடுங்கோலன் மாதிரி இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கூடிய ட்ரம்ப்பை வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து வெற்றி பெற செய்தார்கள். ஆனால் ஓராண்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நகரத்தில் கொடூரன், ஏகாதிபத்தியத்தினுடைய கொடூரனாக செயல்பட்டு கொண்டு ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு முற்போக்கு இடதுசாரி கண்ணோட்டத்தினுடைய ஒரு 34 வயதுடைய மம்தானியை வெற்றி பெற செய்திருக்கணும் போது என்னன்னா மக்களிடம் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் வந்து இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதை நான் உணர்றேன். மம்தானியினுடைய வெற்றியில இன்னொரு பெரும்பகுதியா இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களை ஈர்ப்பதில் இடதுசாரி இயக்கங்கள் தொய்வா இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது சாத்தியமாகிருக்கு. கண்ணுமூடி நம்ம பார்க்குறோம். அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய படிப்பினை என்ன நினைக்கிறீங்க? அங்க என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலா வந்து கம்யூனிசத்தின் மீது வந்து இளைஞர்களுடைய ஈர்ப்பு வந்து எப்பவும் ஈர்ப்போடு தான் இருக்குது. நீங்க சிகப்பை காமிச்சுன்னு வச்சிங்களேன், நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு சப்போர்ட்டரா வராங்களா இல்லைன்னு வேற. கம்யூனிசத்தின் மீதான ஈர்ப்பும் உயிர்ப்பும் வந்து காலகாலத்துக்கு வந்து என்னன்னா அது அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. நீ கம்யூனிஸ்டம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் இளம்பென்னு சொல்லுவாங்களாம் பாருங்களேன். அப்படின்னா கம்யூனிசம் பிடிக்குங்க, ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தாங்க பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கொள்கையின் மீது வந்து ஈர்ப்பு இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் வந்து அந்த ஈர்ப்பு இருக்கும். அதை எப்படி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய அமைப்புகள் வந்து எப்படி வந்து மக்கள் மத்தியில் அந்த கருத்தில் கொண்டு செல்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் தாண்டி கம்யூனிசத்தின் மீதான ஈர்ப்பு வந்து என்றைக்குமே வந்து குறைஞ்சதில்லை. இங்கே வந்து நியூயார்க் நகர மம்தானுடைய அந்த பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் தெரியுமா என்னோட ஆள் நீ கனெக்ட் ஆகணும். ஏய் இவர் இந்த மனுஷன் எனக்கான ஆள் அப்படின்னு நினைக்கணும். இது வந்து நீங்கள் செயற்கையெல்லாம் ஊடு கட்டினாலும் ஒரு நாள் புஷ்ஷுன்னு போயிடும் அந்த விஷயங்களை. அப்போ வந்து கிராஸ் ரூட் கேம்பெயின் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சாரத்தை வந்து என்னன்னா சாதாரண மக்களோடு இணைந்து மக்களாக இணைவது. நீங்கள் மக்களும் செல் அப்படின்னு என்ன நடத்தினா அதான் மம்தானி மக்களோட செல்னு.
இப்போ நீங்க வந்து ஒரு கால் டாக்ஸி ஓட்டுறாரு, அவரோட பிரச்சனை என்னன்னு போய் பார்த்து பேசுறாரு. அந்த பிரச்சனை வந்து பொது விவாதத்துக்கு வந்து உருவாக்குறாரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, டாக்ஸி ஓட்டுறாங்க, அவங்களாம் நைட்டு தூங்குறதே இல்லை. அவங்க வந்து 3 நாள் வண்டி ஓட்டுறாங்க, அவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லை. எனவே நான் உங்களுக்கு வந்து ஹவுசிங் உறுதி செய்கிறேன்றார். இப்போ நான் ஒரு நாள் இதே சென்னையில் இந்த மணடி ஆஃபீஸ்லேருந்து நானும் தோழர் ஒருத்தரும் காரில் போயிட்டு வந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொல்கிறான், அப்படியே மெதுவாக இருக்குன்னா, இப்போ சாப்பிட்டே இல்லை சாப்பிடலன்னா, மணி 4 மணி ஏன் சாப்பிடல சார், வண்டி ஓட்டுவோம் சார். நான் அப்படியே பேசிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஊட்டிலேருந்து இங்கே வந்து கார் ஓட்டுறாப்புல. அவன் வந்து தூங்குறதே வீடே கிடையாது அவனுக்கு. சென்னை நகரத்தில் ஒரு இடத்துல வந்து 4:30 மணி போய் வண்டி நிறுத்துவாப்லையா, அப்படியே கார்லேயே தூங்கிட்டு வாப்லையா. கோயம்பேடு பப்ளிக் டாய்லெட்டில் போயிட்டு டாய்லெட் போயிட்டு குளிச்சுட்டு வண்டி சாப்பாடு இல்லைங்க, அப்படியே வண்டி ஓட்டும். வண்டி உண்டா வந்ததும் கிடையாது. இது இவ்வளோ ரூபாய் கொடுத்து வாடகை வண்டி, டெய்லியும் இவ்வளோ காசு கட்டுறேன். அதாவது தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் சென்னை மாநகரத்தில் கார் ஓட்டிட்டு இருக்க இளைஞர்கள் இருக்கிறாங்க. இதே நிலைமை தான் நியூயார்க் நகரில் இருக்கு. அங்கால அந்த அவர் என்ன பண்றாரு, மம்தானி அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து மைய அரசியலுக்கு கொண்டு வந்து, நான் வந்து இருப்பிடம் குடியிருக்கிறதுக்கான ஒரு உரிமையை வந்து பெற்று தருவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறார். இப்ப நீங்க நிறைவு பேச்சுல கூட பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஸ்பீச்ல கடைசியில சொல்ற, நகரங்கள் உழைப்பாளி மக்களுக்கானதே. இப்ப நம்ம அந்த முழக்கத்தை வச்சு சென்னையில போராடிட்டு இருக்கோம். சென்னையில எழுப்பக்கூடிய அதே குரல் தான் மம்தா நியூயார்க் நகரில் எழுப்புறாரு. நகரம் உழைக்கும் மக்களுக்கானது. உலகம் முழுக்க இருக்க நகரங்கள்லாம் கார்பரேட்டுகளுக்கானதே என வந்து ஆட்சியாளர்கள் முன்னெடுக்கும் போது, அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், முற்போக்கு சக்திகள், கம்யூனிஸ்டுகள், இந்த நகரம் உழைப்பாளி மக்களுக்கானது என்றார். நியூயார்க் நகரம் உழைக்கும் மக்களுக்கானதுன்னு சொல்லிட்டு மம்தானி பேசுறாரு. அந்த பேச்சும் செயல்பாடும் மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ இது வந்து பேட்டில் ஆஃப் ஐடியாஸ் தான் இந்த காலகட்டம். எனவே கருத்துகளின் போராட்டம், கார்பரேட் கட்டமைக்கக்கூடிய கருத்துகளுக்கும் அதிகாரம் வைக்கக்கூடிய முழக்கங்களுக்கு எதிராக இவர் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். அந்த முழக்கம் வந்து மக்களை வந்து ஈர்க்குது. மாற்று சொல்றார், நாங்க வந்து இந்த குடியிருப்பு பிரச்சனை வந்து மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கருதி வாழ்விட உரிமையை வந்து மம்தானி வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல முன்வைக்கிறார். ஸோ இந்த கோரிக்கைகள் வந்து இளைஞர்கள உழைக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாரையும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சாரத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 ஊழியர்கள் 90,000 ஊழியர்கள் 30 லட்சம் மக்களை வந்து வீடு வீடா போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ 90,000 ஊழியர்கள் போயிட்டுனா 30 லட்சம் வீடுக்கு போறோம்னா ஒவ்வொரு வீட்டை தட்டி அவங்களுடைய பிரச்சாரத்தை பேசியிருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்குது, அதுவும் ஆக்டிவா இருக்குது சோசியல் மீடியா. ஏன்னா நியூயார்க் நகரத்தில் என்ன நடக்குன்றத மெட்ராஸ்ல இருக்க நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அவங்க சோசியல் மீடியால பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஆனா சோசியல் மீடியா மட்டும் இல்லை, நீங்க வந்து களம் வீடு வீடா போய் கதவை தட்டி இந்த கோரிக்கையை பேசியிருக்கிறாங்க அந்த ஊழியர்கள். ரொம்ப மிக முக்கியமானன்னா, நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை முன்வைப்பது, உரையாடல் முன்வைப்பது என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம். அதை விட இன்னொரு ஒரு படி மேலே சென்று மக்களோட நேரில் சந்தித்து 1 to 1 நீங்க வந்து பேசியிருக்காங்க. அப்போ 1 to 1 பேசும்போதுன்னா ஒரு தொண்டர் ஒரு 30 வீடு அதிகபட்சம் அப்படின்ற அடிப்படையில் கீழே இறங்கி அவங்க வந்து இந்த பிரச்சாரத்தில் போயிட்டு இந்த கோரிக்கைகள்லாம் கருத்துக்களை பேசி உரையாடல் நடத்திருக்காங்க. அப்போ 2 தளத்துல வந்து இவங்க வந்து முன்வைத்திருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்க்குறோம். ரெண்டாவது, இதே அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர வலதுசாரி கருத்தியலுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறது தான். நீங்கள் பல பேர் சுட்டு கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஆள் ஒருத்தன் 32 வயசு கிரிக்குன்னு ஒருத்தன், அவனை வந்து ஒரு 28 வயசு பையன் ஷூட் பண்ணுறான். ஏன் ஷூட் பண்ணுறான்னா, அந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா மத தீவிரவாத குழுக்கள் தான். அந்த மத அடிப்படைவாத குழுக்களுடைய ஆள் அந்த நபர். அந்த நபர் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போடைய வந்து பிரச்சாரராகவும் அவருடைய கேம்பெயினுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஆள். இவன் பேசக்கூடிய மதவெறி கருத்தில காதுல கேட்க முடியாமல் நான் சுட்டுட்டேன்னு சொல்றான். அந்த குரூப்பை போய் பார்த்தா, என்னடா நீங்க எவ்வளவு ஸ்கூல் நடத்துறீங்க, கிட்டத்தட்ட 900 இன்ஸ்டிடியூஷன்ல கேம்பஸ்ல வந்து அவ்வளவு வலுவா இருக்காங்க. யாரு? அந்த தீவிர வலதுசாரி குழு. ட்ரம்ப்போட குரூப் பார்த்தீங்கன்னா தீவிர வலதுசாரி குழு 900 கேம்பஸ்ல வந்து வலுவா இருக்கிறாங்க வந்து அமெரிக்காவில். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு மிக முக்கியமான நகரமான ஒரு நியூயார்க் மாநகரத்தில் நீங்க வந்து தெளிவா சொல்றாப்புல, நீங்க இஸ்ரேல் இனவெறிக்கு எதிராக ஜியோனிச இஸ்ரேல் இனவெறி, ஜியோனிச இனவெறி இருக்கு இல்லையா, அந்த இனவெறி ஆட்பிடித்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் வந்து அதற்கு எதிராக ஒரு மனுஷன் பேசுறாப்புல. எல்லா கண்டெஸ்ட் பண்ணவங்களும் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இவர் எதிர்த்து நின்று பேசுறாரு. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, நான் முஸ்லீம், நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தினுடைய சார்ந்த ஒரு நபர் என்பதை தன்னுடைய மத அடையாளத்தை வெளிப்படையாக, ஏன்னா அது வெறுப்பா மாற்றக்கூடிய ஒரு இடத்துல, நான் இந்த மதத்துல பிறந்திருக்கேன்ப்பா, நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி
அதுக்கப்புறம் அதே நேரத்தில் வந்து இந்த இஸ்ரேல் சியோனிச இனவெறிக்கு எதிராக காண்பித்து ஒரு கார்ப்பரேட்டுக்கு எதிராக நம்ம இங்கே சொல்கிறோம்ல கார்ப்பரேட் கம்யூனல் நெக்ஸஸ்க்கு எதிரான ஒரு போராட்டம் இந்தியாவில் நடக்கணும் பார்த்தீங்களா, அந்த போராட்டத்தை வந்து என்னன்னா அந்த மாநகரத்தில் அந்த இடத்துல வந்து அவர் வந்து முன் வைத்திருக்கிறார். அப்படி அதில் இதில் இந்த விஷயங்கள் நடப்பதற்கு காரணம்னா மக்கள் மீது அதீத நம்பிக்கை இருக்கிற ஒரு நபர். மிக முக்கியமான விஷயம், மக்களை நம்பணும். மக்கள் வந்து இல்லைங்க இப்படிலாம் சொன்னாலும் ஓட்டு வாங்க முடியாதுங்க, இப்படிலாம் சொன்னால் ஜெயிக்க முடியாதுங்க, கொஞ்சம் பாலில் தண்ணி ஊற்றுவாங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்லாம் கிடையாது. உங்கள் அரசியல நீங்கள் வந்து தெளிவாக பேசுனீங்கன்னா அதை கேட்கறது தான் மக்கள் தெரியாது. நீ தெளிவாக பேசினா மக்கள் எதிர்பார்க்குறான். நீ வழவழ குழகுழன்னு பேசினா போடான்ட்டு போயிட்டு இருக்கிறான். நீ அதில் உன்னையே நான் மதிக்கணும்னு நினைக்கிறான். எனவே என்னன்னா நீ ஒரு கம்யூனிஸ்டா, நீ ஒரு ஜனநாயக சோசியலிஸ்ட் சொல்லிக்கிட்டியா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோரிக்கைகளை பேசு, அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, அப்போ நான் உனக்கு வாக்களிக்க தயார்னு மக்கள் நினைக்கிறான். எனவே என்னன்னா நீ என்னவாக இருக்கிறாயோ, என்ன முழக்கத்தை முன்வைக்கிறாயோ, அந்த முழக்கத்தை சரியான வகையில் நீங்கள் மக்களிடம் வந்து நீங்கள் பேசி செயல்பட்டா மக்கள் ஆதரவு தருவாங்க என்பது என்னன்னா நியூயார்க் மாநகர தேர்தல் வந்து நமக்கு காமிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இதுதான் வந்து இடதுசாரிகள் வந்து அங்கிலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு நாட். இதுதான்டா அந்த நம்ம நினைக்கிறது வந்து இப்படிதான் செயல்படணும்னா இந்த ஒரு புள்ளியை வந்து அந்த மாநகராட்சி தேர்தலில் நம்ம எடுத்துக்கணும் நினைக்கிறேன். மம்தானியினுடைய முழக்கங்கள் இன்னொன்று தேர்தல் காலங்களில் வச்சது, அதாவது பில்லியனர்ஸ்க்கு அதிகமாக டேக்ஸ் போடுவேன் அப்படிங்கிறது, குழந்தைகள் பராமரிப்பிலிருந்து மருத்துவ பணியாளர்களுக்கான சலுகைகள், இது எல்லாமே இந்த மாதிரியான ஸ்கீம்ஸு அவர் முன் வைக்கிறது அப்படிங்கிறது அது நடைமுறைப்படுத்துறதுல பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. சோசியலிச கருத்துங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். நான் நடைமுறை சிக்கலில் இதெல்லாம் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் பார்க்குறோம். இந்த கருத்துக்கள் உண்மையாலுமே பலன் கொடுக்குமா? இந்த மாதிரியான விஷயங்கள் முன் வச்சு அதை தீர்வாக முன்னாடி சொல்ல முடியுமா? முக்கியமான கேள்வி தான் அது. குறிப்பாக நவம்பர் புரட்சி தினம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் வந்து நியூயார்க் நகரத்தில் வந்து செல்வந்தர்களுக்கு வரி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இது வந்து இந்த விவாதம் வந்து மம்தானுடைய விவாதம் வந்து அவர் கருத்து மட்டும் இல்லை, கடந்த ஒரு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளாகவே உலக அளவிலேயே நீங்கள் வந்து உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வளம் வந்து 1% மக்கள் வந்து உலகத்தில் ஒட்டுமொத்த வளத்தில் ஒரு 36% மேலே போயிடுச்சு. எனவே என்னென்னா உலகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகமாகிடுச்சு. 30 வயதுக்குட்பட்டவர்கள் பில்லியனர்ஸ் ஆயிருக்காங்க. இவங்க பில்லியனர்ஸுக்கான காரணம்னா உழைத்து வரல, இவங்களுடைய பாரம்பரியமான சொத்துக்கள் இவங்களுக்கு வரதுனால தான் இந்த இளம் வயதில் அவங்க வந்து பில்லியனர்ஸ் ஆகுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், இந்த 2 வரி விதிக்கணும்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பொருளாதார அறிஞரிடம் வந்து விவாதம் வந்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் அது சார்ந்த பொருளாதார குழுக்கள்லாம் விவாதம் முன்வைந்தது. வாரிசுரிமை வரி, அதே மாதிரி என்னன்னா வந்து செல்வ வரி, வாரிசுரிமை வரி, செல்வ வரி வேணுன்றது வந்து முழக்கமிடப்பட்டது. இப்போ அந்த கோரிக்கை தான் அவர் வந்து நியூயார்க் நகரத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் மம்தானி அவர்கள் வந்து எழுப்பியிருக்காரு. அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கிறதுக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அமெரிக்கா போன்ற நாட்டிலே வந்து நான் வந்து ஒரு கூட்டுறவு சொசைட்டி அமைச்சு உனக்கு வந்து மளிகை கடைலாம் வந்து மளிகை சாமான்லாம் வந்து நியாயமான விலைக்கு விற்பேன் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன்னா அது எவ்வளவு கேடுகட்ட நாடா இருக்கு பாருங்க நியூயார்க் நகரம். அமெரிக்கா பத்தி பெரிய அப்பாட்டக்கிற மாதிரி அமெரிக்கன் பேசுறீங்க. சோத்துக்கு வழி இல்லாத ஒரு நாடா இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, குழந்தைய நாங்க பராமரிச்சுப்போம், உனக்கு வந்து மலிவு விலையில வந்து நான் வந்து கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சொசைட்டில மளிகை கடை நடத்துவேன், அது மட்டும் இல்ல இலவச பஸ் விடுறான். நீங்க வந்து இங்க வந்து இலவச பஸ் அப்படின்னு சொன்னாங்க, அது இலவசன்றான், அது வந்து போக்குவரத்து உரிமை, அந்த உரிமையே இலவசன்றதுன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறது வந்து என்னன்னா எந்த அளவுக்கு அங்க வந்து எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கு, மக்கள் இந்த கோரிக்கைக்கெல்லாம் மக்கள் செவிமடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு வறுமையில் இருக்காம பாருங்க நியூயார்க் நகரம். அமெரிக்காவிலே வந்து ரிச் கெட் ரிச் போர் கெட் போர் வந்து பிரிஞ்சு போய் நிக்குது. ஸோ அதனாலதான் வந்து என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க வந்து நான் வந்து செல்வந்தர்களுக்கு வரி விதிப்பேன்னு சொல்லிட்டு வந்து மம்தானி எழுப்பக்கூடிய கோரிக்கை வந்து மக்களை ஈர்த்திருக்காங்க. 50% அதிகமான மக்கள் வந்து இவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ என்ன காரணம்னா நீங்க அமெரிக்காவோ உலகத்துல எந்த பகுதியா இருந்தாலும் இந்த முதலாளித்துவத்தினுடைய கொள்கை அமலாக்கப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் ஏழைகள் மட்டுமல்ல, நடுத்தர வர்க்கம், இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கான் பாருங்க, அவர்கள் உட்பட இன்னைக்கு பாதிப்புகள் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய வந்து கார்பரேட் கையில தான் செல்வம் குவியுது என்பது இன்றைய காலகட்டத்தினுடைய நிதர்சனமான உண்மையா இருக்கு. எனவே இவர் என்ன செய்யறாருன்னா அந்த மிடில் கிளாஸ்க்கு, நடுத்தர வர்க்கத்திற்கு, உயர் நடுத்தர வர்க்கம், உழைக்கும் மக்களுக்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கக்கூடிய இடமா வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து முன்வைத்தனால அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அது ஈர்ப்பு உருவாயிடுச்சு. ட்ரம்பே சொன்ன நீ ஜெயிச்சனா நான் துடு கொடுக்க மாட்டேன்றாரு, எப்படி மோடி மாதிரி
வச்சிருக்கான் பிறந்தால். மோடி வந்து இப்போ வந்து பாஜக இல்லாத ஆட்சி வந்து மாநிலத்தில் இருந்தால் நிதி கொடுக்காம ஐட்சியாட்டியம் பண்ற மாதிரி அவன் கொடுக்க மாட்டேனே சொல்ற ட்ரம்ப். அதே மாதிரி நீ கொடுக்கப்பட்டல நான் எலெக்ஷனை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காப்ல. இது வந்து என்னன்னா மக்கள் வந்து ஒரு 50% அதிகமான மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிறதுனால கட்டாயம் இந்த கோரிக்கையை வந்து அமுல்படுத்துவதற்கான ஒரு பப்ளிக் ப்ரெஷர் வந்து இந்த இருக்கிறதுனால அரசாங்கத்தை நோக்கி ஒரு ஆள் நகர்த்த முடியும். ஜெயிக்கலன்னா மக்கள் தீர்மானிப்பாங்கல்ல. இந்த கோரிக்கையை வந்து கோரிக்கைக்காக வாக்களித்தார்கள், நடக்கலாம். மக்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்காங்களா என்ன பொறுத்து நினைக்கிறேன்னா, இந்த கோரிக்கையை முன்வைத்தது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக மக்கள் வந்து செவிசாய்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு தேவை இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு அரசியல் மயமாக்கல் இந்த தேர்தல் நடந்திருக்கு. இது நியூயார்க் நகரம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க அது வந்து எதிரொலித்திருக்கின்றது. எனவே அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அந்த கோரிக்கையை வெற்றி அடைவதற்காக அவங்க வந்து கரெக்டாக குரல் எழுப்புவாங்க. மம்தானியா அவருடைய செயல்பாட்டை வந்து அதை நோக்கி தான் முன் நகர்த்துவார், நான் உறுதியா நம்புறேன். மம்தானியினுடைய வெற்றி அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க தோழர்? உண்மையிலே இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதானியனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எம்ஏ பேபி தனது வாழ்த்துக்களை வந்து பரிமாறி இருக்கின்றாரு. இன்றைய காலகட்டத்தில் வந்து என்னன்னா ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் போர்ன்ற சூழலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட்டுகள், விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட்டின் கையில் வந்து உலகினுடைய செல்வம் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றது. முதலாளித்துவம் கிட்டத்தட்ட முழுமையாக தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த தோல்வியிலிருந்து முதலாளித்துவம் தப்பிப்பதற்காக ஒவ்வொரு நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அதை பல்வேறு வழிகளில் வந்து கவுண்டர் ரெவல்யூஷன் படக்கூடிய என்னென்னா பல்வேறு எதிர்ப்புரட்சி சக்திகளை வந்து இன்னைக்கு வந்து முதலாளித்துவம் தூண்டி விட்டுருக்குது. நீங்கள் சாதி அடிப்படையிலலாம், இனம் பிரச்சனையாக இருக்கலாம், மக்களில் வந்து ஒருவர் தனக்கு எதிரானவர் என்ற கருத்தோட்டை உருவாக்கி மக்கள் ஒன்று சேர்வதை பிளவுபடுத்தக்கூடிய வேகலை வந்து இன்னைக்கு வந்து உலக முதலாளித்துவம் இயங்கி கொண்டிருக்க சூழல்ல முதலாளித்துவத்தினுடைய நெருக்கடிகளை மக்கள் மத்தியில் பேசி அவர்களை வந்து நம்ம அரசியல் ரீதியாக அணிதிரட்டி வெற்றி பெற முடியும் என்பதை வந்து இந்த மேயர் தேர்தல் வந்து வெளிப்படுத்தியிருக்கு. குறிப்பாக மந்தானியுடைய ஒரு விவாதமே பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக பேசுகிறாரு. நீங்கள் அந்த விவாதத்தில் கூட பார்க்காம கேட்குறாங்க, உங்களை முத்திரை குத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான முத்திரை குத்தும் போது அந்த முத்திரை எப்படி வந்து லாபகமாக, சாதுரியமாக, சாதகமாக பயன்படுத்தணும் என்பது வந்து மம்தானியுடைய வெற்றியிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அவருடைய உரையாடல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் தான். இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, வந்து மோடி வந்து நியூயார்க் வந்தாருன்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் வந்து பங்கெடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னென்னா, மற்ற ஒரு 3 கண்டஸ்டர்னா 2 பேரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மம்தானிக்கிட்ட வருமானா நோ, இருந்தாலும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து குஜராத்துக்கார் தான், அதோடைய இதில் தான் குஜராத் முஸ்லீமு, எனவே என்னென்னா நான் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அடுத்த எடுத்துனா நான் வந்து மோடிக்கு எதிராக தான் செயல்படுவேன் என்பதை அவரோட வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லையோ பேரணிலையோ பங்கேற்க மாட்டேன், இஸ்ரேலுடைய நெத்தனியாகியோடு மோடியை ஒப்பிட்டு பகிரங்கமாக வந்து பேசுகிறார். இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டும்னா, இடதுசாரிகள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்னா, மத உணர்வுகள் வந்து நம்ம வந்து மத அடையாளமாக தான் மம்தானி வந்து தன்னை சொல்கிறாரு, தான் ஒரு இஸ்லாமியர் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி வந்து என்னன்னா, நீங்கள் ஒரு மத அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எப்படி வந்து முதலாளித்துவ கொள்கைக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட முடியும் என்பது வந்து மம்தானியினுடைய செயல்பாட்டை நம்ம புரிந்து கொள்ளணும். ரிலீஜியாசிட்டி இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மத உணர்வுகளை வகுப்புவாதமயமாக்கக்கூடிய உலகம் முழுக்க ஒரு தீவிர வலதுசாரி கருத்தில் வலுவாகக்கூடிய சூழல்ல மத நம்பிக்கை கூடிய நபர்கள் எப்படி வந்து இந்த தீவிர வலதுசாரி கருத்திற்கு எதிராக ஜனநாயக சக்தியில வந்து ஒருங்கிணைக்க முடியும், வெகு மக்களை அணிதிரட்ட முடியும் என்பதற்கு இவருடைய வந்து பிரச்சாரம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து வெனிசுலாவில் வந்து ஒரு வாட்டி போயிருந்தேன், இந்திய மாணவர் சங்க பிரதிநிதியாக உலக இளைஞர் மாணவர் மாநாட்டிற்கு. அப்போ சாவேஸ் வந்து என்னன்னா, அங்கே வெனிசுலா நாட்டில் 52% கிறிஸ்துவர் நம்பிக்கையுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்று தான் வெற்றி பெற்றார். அப்போ மத உணர்வுகளை எப்படி வந்து கையாள வேண்டும் என்பதற்கு வந்து இடதுசாரிகள் எப்படி கையாள வேண்டும், முற்போக்காளர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த தேர்தலில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள ஒரு அம்சமா நான் பார்க்குறேன். மம்தானி பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இந்திய சூழலில் இடதுசாரிகள் இன்னைக்கு ஒரு கடுமையான ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இடதுசாரிகள் இயக்கங்களை நோக்கி இளைஞர்கள் வருவதற்கான ஒரு அழைப்பா நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இந்த தேர்தல் வெற்றியை பார்த்து கூட இப்போ ஒருத்தர் யாரோ எழுதியிருந்தார், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து நியூயார்க் நகரில் வந்து மம்தானோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறீங்களா
சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படின்னா நீங்க உங்க ஊர்ல எங்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் இருக்கோ இல்ல ஒரு சோசியலிஸ்ட் அமைப்பு இருக்கோ அவங்களோட போய் இணைந்து கொள்ளுங்க. அந்த மகிழ்ச்சியை வந்து வளர்த்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு இடதுசாரி இயக்கங்களோட உங்களை வந்து இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து நம்ம என்னன்னா இந்தியாவிலையும் வந்து எதுவுமே நடக்கலன்னு கிடையாது. நீங்க வந்து உலகத்துல ஒரு மிக மிக அதிகமான மக்கள் தொகை இந்த நாட்டில் தான் ஓராண்டு காலம் ஒரு விவசாயிகள் போராட்டத்தை வந்து உறுதியாக நடத்தி வெற்றி பெற வச்சிருக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப நடந்திருக்க தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிக்காரன் மோசடி பண்ணி தான் தேர்தலை செஞ்சிருக்கான். இப்ப நீங்க வந்து ராகுல் காந்தி வந்து ஹரியானா தேர்தல் பார்த்தீங்கன்னா எவ்வளவு லீடிங்ல வந்து காங்கிரஸ் தோத்ததோ அல்லது எவ்வளவு லீடிங்ல பிஜேபி ஜெயிச்சதோ அது முழுக்க கள்ள ஓட்டா இருக்குது. அப்ப கள்ள ஓட்டுல ஜெயிச்சவன் தான் பிஜேபி கும்பலா இருக்காங்க. அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் தான் இந்த வெற்றி காரணமா இருக்கு. அப்போ மக்கள் போராட்டங்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா வலுவா ஹரியானாவில் வந்து நீங்க நடந்திருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து டெல்லியில் நடத்தின போராட்டம் ஹரியானாவில் பிரதிபலித்திருக்கு. ஆனா ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கான் பிஜேபிக்காரன். ஸோ ஸ்ட்ரகிள் வந்து உறுதியா நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் வந்து இடதுசாரிகள் வந்து தினசரி இடதுசாரிகளோட செயல்பாட்டின் காரணமாக தான் இந்திய ஜனநாயகம் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது. ஸோ இடதுசாரிகள் வந்து வெறும் கட்சி அரசியல மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கங்கள், இடதுசாரி தொழிற்சங்கங்கள் தான் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஃபேக்டரியிலும் வந்து தொழிலாளர்கள் போராடுவது மூலமா ஜனநாயகம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. கிராமப்புற விவசாயம் வந்து முழுமையாக நிர்மூலமாக்கப்பட்டு கார்ப்பரேட் மயமாக்கக்கூடிய சூழலில் விவசாய சங்கங்களுடைய போராட்டங்கள். ஸோ தொழிலாளர் விவசாயிகள் இயக்கம் வந்து இன்னைக்கு வந்து இந்திய ஜனநாயகத்தை பாதுகாத்து கொண்டிருக்குது. அதை வந்து இடதுசாரி கருத்தோட்டம் தான் வந்து வழிநடத்தி கொண்டிருக்குது. தேர்தல் அரசியலில் வந்து வெற்றி பெறுவது என்பது வந்து காங்கிரஸை ஜெயிக்க முடியும் போது ஒரு பெரும் முதலாளித்துவ கட்சியை வந்து தோத்து போயிட்டு வந்து இதாங்க பிரச்சனை காரணம் புலம்பக்கூடிய நாட்டில் கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ தேர்தல் அரசியல் வேற. பட் ஃபீல்டில் வந்து கம்யூனிஸ்ட்கள் வந்து மக்களோடு மக்களாக இருந்து செயல்பட வேண்டும், இன்னும் தீவிரமாக செயல்படணும். நீங்கள் மக்கள் வந்து என்ன விரும்புகிறாங்க, நீங்கள் இது மட்டும் இல்லை, யூரோப்பில் நடந்தக்கூடிய பல தேர்தலில் எங்கெல்லாம் இடதுசாரி வெற்றி பெற்றிருக்காங்களோ அவர்கள்லாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்ற லேபிளில் கூட ஜெயிக்கல, கருத்தை பேசியிருக்கிறாங்க. அப்போ இடதுசாரி குழுக்கள் வந்து என்னன்னா இடதுசாரி குழுக்களாக ஜெயிச்சிருக்கவங்களுடைய அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிராட் லெஃப்ட் தேவைப்படுது. யாரெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக, கார்ப்பரேட் மயமாக்கலுக்கு எதிராக, இல்ல காலநிலை மாற்றத்துக்கு எதிராக இப்படி பல்வேறு முழக்கங்கள் அடிப்படையில் ஒன்றிணைகிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றிணைத்தக்கூடிய ஒரு அணி தான் வந்து வெற்றியை பெறுது. அதே மாதிரி நம்ம வந்து என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் புக்ல இப்படி இருக்குது, டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி நடந்துக்கிறான்னு பார்த்து நம்ம வந்து மதிப்பீட்டுன்னு வச்சு காலியாயிடும். இப்போ மம்தானியோடைய பிரச்சாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜனநாயக சோசியலிசவாதி ஒரு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்தலில் கூட ஜனாதிபதி தேர்தலோட கேண்டர் பெர்னி சாண்டர்சன் இவங்கெல்லாம் வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் வரையறுத்து கொண்டு செயல்படுறாங்க. இப்போ இவங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஒரு அலெக்சாண்ட்ரியாவோ ஒரு பெண் ஒருத்தவங்க, அவங்க ஏஓசி அப்படின்னு அவங்கள ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இவர்கள்லாம் வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் தான் பேசிட்டு இருந்தாலும் பெர்னி சாண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு இனவெறி அரசுன்னு சொல்றதுக்கு ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டாரு அவர், டக்குன்னு வந்து ஒரு வரையறைக்குள்ள. அதே மாதிரி ஏஓசி பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலுடைய வந்து அமெரிக்கா அவங்க நிதி கொடுக்குறாங்களா, ராணுவ பணம் கொடுக்குறாங்களா, அது ஒரு $500 பில்லியன் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திருத்தம் வரும்போது அதுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க சோசியலிஸ்ட் சொல்லி கொடுக்க ஆட்கள். வேற இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களோ அல்லது மம்தானியும் பார்த்தீங்கன்னா வந்து கியூபாவையோ வெனிசுலாவையோ வந்து என்னன்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப் அரசுன்னு சொல்லிட்டே வந்து சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே என்னன்னா இவரு வந்து பெர்னியாண்டர்சன் அவர் எப்படி பேசினாரு, ஏஓசி இப்படி பேசினாங்க, மம்தானி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெனிசுலா வந்து ஒரு எதேச்சிகார அரசு சொல்லிட்டாரு, கியூபாவை எதேச்சிகார அரசு சொல்லிட்டாரு, எனவே இவரை வந்து நம்ம வந்து சோசியலிஸ்டா வந்து டப்பாவில் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த பிரச்சனையில இவருக்கு இந்த பார்வை இருக்குது. பட் வேற மற்ற விஷயத்துல கார்ப்பரேட் மயமாக்கலுக்கான எதிரான விஷயத்துல உறுதியா நிற்கிறாரு, ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு செயல்பாட்டில் வந்து உறுதியா நிற்கிறாரு, உழைக்கும் மக்கள் நலனுக்காக வந்து அவர் வந்து பேசுறாரு. அப்படின்றது எப்படி பார்த்து மக்கள் வந்து அங்க ஜனநாயக புள்ளிகளை எடுத்துட்டு வேலை செய்யணும். எஸ், உடன்படுற புள்ளிகளை எடுத்துக்கொண்டு எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நியூயார்க் மாநகராட்சியில் வந்து ஜனநாயக சக்தி, அதே மாதிரி இந்தியாவிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனல் கார்ப்பரேட் நெக்ஸஸ்க்கு எதிராக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் இணைந்து இதை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாட்டை முன்னெடுத்தா இங்கேயும் வெற்றி வந்து சாத்தியம் என்பதுதான் நம்ம வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளும் பார்க்க முடிகிறது. நியூயார்க் தேர்தல் முடிவும் அதை வெளிப்படுத்துவதை நான் கருதுறேன். இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இருக்கு.
இடதுசாரி எதிர்காலனால இடதுசாரி தான் தோழர். கம்யூனிசம் லெஃப்ட்னா சயின்டிஃபிக்காக செயல்பட்ட நீங்கள் வளர்ச்சியை நோக்கி தான் அது. ம். கருத்தியலா அது எப்பவுமே அதுதான் அதற்கான அது இடதுசாரியும் கம்யூனிஸ்டுகளுக்கு தான் எதிர்காலமே. ஆனால் அந்த இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள், அதாவது கம்யூனிச கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள், இடதுசாரிகளாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்கள், அவர்களுடைய ஏற்றுக்கொண்ட கருத்தியலை தாங்கள் வாழ்ந்த நிலப்பரப்புகளுக்கு உட்பட்டு அந்த உழைக்கும் மக்கள் மத்தியில் எப்படி அவர்கள் கோரிக்கையாக முழக்கங்களாக முன்வைத்து ஊடுபாவமாக அவங்களுடைய இணைந்து போராட்டங்கள் வழி அவங்களுடைய நம்பிக்கையை பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியத்துவம் இருக்குது. அந்த நம்பிக்கையை பெறத்துல தான் ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றத இதுவாக இருக்கு. கருத்தியலுக்கு பிரச்சனை இல்லை, கருத்தியலை முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு. ஸோ இன்றைக்கு உண்மையிலேயே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் எப்படா வருவீங்க அப்படிதான் கேட்குறாங்க. இப்போ நம்மளே எங்களை ஏன் சார் நீங்களே ஜெயிக்காம இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எப்படா கம்யூனிஸ்ட்கள் ஜெயிக்கணும், கம்யூனிஸ்ட் வெற்றி பெற மாட்டீர்களான்ற முழக்கம் தான், கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் இடதுசாரிகளுக்கு தான், கம்யூனிஸ்டுகளுக்கு தான். மிக்க நன்றி தோழர், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தோழர்களுக்கு நன்றி, மீண்டும்